வானகே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துகின்ற தூய ஆவியானவரிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் இந்த அருமையான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கும் மிகுதியாக உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையில் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 29வது வசனம் முடிய ஒரு நீண்ட பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அதன் கடைசி சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கின்றேன். 23வது வசனத்திலிருந்து 29வது வசனம் முடிய நான் வாசிக்கின்றேன். நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டார். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று என் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணை நிமித்தமும் கூட பந்தியிருந்தவர்கள் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டார், அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிறை சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறுவனுக்கு கொடுத்தான். அந்த சிறுவன் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து செல்வோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளனே. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அல்லை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அல்லை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ ஆறுதலே ஆர்வதிப்பீர், அரவணைப்பீர், ஆதரிப்பீர், அரவணைப்பீர். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளனே. யாரிடம் செல்வோம் இறைவா. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்ற சீடர்களை பார்த்து கேட்டபோது பேதுரு சொன்ன பதிலை இந்த வேளையிலே நாம் நினைவு கூறுகின்றோம். கர்த்தாவே, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்ற வாங்கி நாம் நினைக்கிறோம். கர்த்தாவே, நித்திய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசும்,
எங்களோடு கூட நீ இடைப்படும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேடு நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே அருமை இரட்சகராகிய இயேசு தம்முடைய 12 சீடர்களை 2 பேராக கிராமங்களுக்கு அனுப்பி இறையை பணியாற்றவும், நற்செய்தியை பரவச் செய்யவும், பேய்களை துரத்தவும், நோய்களை குணப்படுத்தவும் அதிகாரம் கொடுத்து அனுப்பினதை நாம் பார்த்தோம். அந்த பகுதியை தொடர்ந்து வருகின்ற பகுதிதான் இந்த நாளுக்குரிய பகுதி. கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு பகுதி. இதில் மார்க்கு நற்செய்தியாளர் திடீரென ஒரு மிக முக்கியமான நிகழ்வை கொண்டு இந்த சீடர்கள் அனுப்பப்பட்ட நிகழ்வை தொடர்ந்து ஒன்று பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதில் ஒன்று யோவான் ஸ்நானகன், ஏரோதியார் இவர்களை குறித்துள்ள ஒரு காரணம். இதில் யோவான் ஸ்நானகனுடைய தலை வெட்டப்பட்டு பர்த்டேக்கு பரிசாக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஏன் மார்க்கு நற்செய்தியாளர் திடீரென எடுத்து இந்த நிகழ்வை, யோவானுக்கு தலை வெட்டப்பட்ட நிகழ்வை இந்த இடத்திலே பதிவு செய்கிறார் என்று சொன்னார், ஆண்டவருடைய பணியை செய்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற பரிசு இதுதான் என்பதை சீடர்களுக்கு உணர்த்தும் முகமாகத்தான், அதை தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுகிற இதை படிக்கிற மக்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பதிவு செய்கின்றார். அன்பானவர்களே, அண்மையிலே ஒரு பத்திரிகையிலே ஒன்றை நான் வாசித்தேன். எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோவாகவும், நம்பியார் அவர்கள் வில்லனாகவும் நடித்த ஒரு படம் திரையரங்குக்கு வருகிறது. அப்போது அதிலே வில்லனாக நடித்த நம்பியார் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், இந்த படம் நன்றாக வந்திருக்கிறது, நான் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி மனைவியை அழைத்து கொண்டு மாறு வேடத்தில் தியேட்டருக்கு வருகின்றார். அப்போ படம் ஓடுகிறது. கதாநாயகன் நீதிக்காக குரல் கொடுக்கிறவன், மக்களுக்காக மரிந்து பேசுகின்றவன். கதாநாயகனை வில்லன் நம்பியார் அடிக்கிறார். பயங்கரமாக தாக்க ஆரம்பிக்கின்ற போது திரையரங்கிலே உட்கார்ந்திருந்த பார்வையாளர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னார், தாங்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலிகளையும் எது கையிலே கிடைத்ததோ எல்லாவற்றையும் எடுத்து யார் மேல், திரையிலே இருந்த நம்பியார் மேல் வீச ஆரம்பித்தார்கள். அது ஒரு திரைப்படம் என்பதை கூட மறந்து உணராமல் அன்றைய காலகட்டத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், நாற்காலியை எடுத்து வில்லனாக இருந்து ஹீரோவை அடிக்கின்ற நம்பியார் மேல் வீசுகிறார். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த நம்பியாருடைய மனைவிக்கு பயம் கொடுத்தது. திரையிலே வருகின்ற வரையே இப்படி கோபத்தோடு அடிக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே நாம் தான் நம்பியார், உண்மையான நம்பியார் என்று சொன்னால் நம்மை விட்டு வைப்பார்களா? நிச்சயமா இந்த இடத்தை விட்டு உயிரோடு போக முடியாது அப்படி என்று சொல்லி மனைவி அவசரப்படுத்தி கணவனை கிளப்பி கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்த்து விட்டார். அன்பானவர்களே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உண்மையை எடுத்து சொல்லுகிறவர்களுக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்களுக்கும் திரைப்படத்தில் எவ்வளவு ஆதரவு இருக்கிறது.
அதே ஆதரவு நிஜமான வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சியை சார்ந்து கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஃபாதர் ஸ்டெயின் அடிகளார் வடமாநிலத்திலே சென்று ஆதிவாசி மக்களுக்காக உழைத்தவர். அவர் மேல் இவர் நக்சலைட் என்று முத்திரை குத்தப்பட்டு கொடிய சிறையிலே அடைத்து சங்கிலிகளினால் கட்டி வைத்தார்கள். அவருக்காக யாரும் குரல் கொடுத்தார்? ஏதோ ஆங்காங்கே அவரை பற்றி தெரிந்தவர்கள் குரல் கொடுத்து அமைந்து விட்டார்கள். மற்றவர்கள் நமக்கு ஏன் இந்த வம்பு அப்படின்னுதான் அமைந்து கிடந்தார்கள். இங்கே அதுதான் நாம் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரு உண்மையை பரிந்து பேசுகின்ற போது, உண்மைக்காக இருக்கின்ற போது எவ்வளவு பெரிய சவால்கள் இருக்கின்றன என்பதை யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையோடு கண்டுகொள்ளும். இங்கே இந்த பகுதி 3 மிக முக்கியமான இந்த மார்க்கு நற்செய்தியாளர் இந்த திருமறை பகுதியை பதிவு செய்கின்ற போது உண்மையாகவே ஒரு நாடக வடிவிலே அல்லது ஒரு சினிமா வடிவிலே கூட நாம் எடுத்து அதை பார்த்தால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஒரு கதாநாயகனாக இங்கே யார் இருக்கிறார்? கதாநாயகனாக யார் இருக்கிறார்? யோவான் ஸ்நானன் கதாநாயகன். இந்த பகுதியிலே கதாநாயகி இல்லை. ஆனால் அதே நேரத்திலே அடுத்தது வில்லனாக யார் இருக்கிறார்? ஏரோது. அடுத்து மற்ற திரைப்படத்திலேயோ நாடக காட்சிகளிலே வராத விதத்திலே வில்லனுக்கு துணையாக யார் இருக்கிறார்? ஒரு வில்லி இருக்கிறார். அப்போ கதாநாயகன் யோவான் ஸ்நானன், வில்லன் யார்? ஏரோது. வில்லி யார்? ஏரோதியாள். அப்போ இந்த கதாநாயகனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான ஒரு மெய்யான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உண்மையை உறக்க சொல். உண்மையை அச்சமின்றி உறக்க சொல் என்பதுதான். அதான் பாருங்கள், வசனம் 18 ஒரு வாசி. போதும். நீ செய்வது நியாயம் அல்ல, நீ செய்வது நியாயம் அல்ல. ஏரோது அப்படி என்று சொன்னாலே ஒரு பதட்டப்படக்கூடிய ஒரு பெயர் தான். இந்த ஏரோது யார் என்று சொன்னால் ஏரோது அந்திப்பா. ஏரோது அந்திப்பா. இவருடைய தந்தை தான் ஹீரோத் தி கிரேட், மகா ஏரோது என்று. இயேசுவை கொலை செய்ய வகை தேடின ஏரோது, மகா ஏரோது. அவருடைய புதல்வர் அந்திப்பா ஏரோது. பாருங்கள், லேவியராகமம் 20வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம் அப்படின்னு சொல்ற. அப்போ இது இறை சட்டத்திற்கும் இறை நியமனத்திற்கும் ஒவ்வாத ஒரு காரியத்தை மிக முக்கியமான பதவியிலே இருக்கின்ற இந்த ஏரோது அந்திப்பா செய்கிறார். அதை எதிர்த்து ஒருவர் குரல் கொடுக்கிறார். பாருங்கள், நீ செய்வது நியாயம் அல்ல, நீ செய்வது நியாயம் அல்ல. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமான ஸ்தானத்திலே இருக்கிறவர் இந்த ஏரோது அந்திப்பா. கலிலேயா போன்ற பகுதிக்கு ஒரு ரூலராக அவர் இருக்கின்றார், ஒரு ஆட்சியாளராக. அல்லது கலிலேயா, பிரயா போன்ற பகுதிகளுக்கு ஒரு ஆட்சியாளராக, ஒரு குறுநில ஆளுநராக இருக்கின்றவர் இந்த அந்திப்பா, ஏரோது அந்திப்பா. ஆனா எதிர்த்து சொல்லுகிறார், நீ செய்வது நியாயம் அல்ல.
அப்படி என்பது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அதிகார வர்க்கத்தினரை எதிர்த்து குரல் கொடுப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நீ செய்திருக்கிறது, இப்போது நீ செய்திருக்கிறது முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு நீ இப்போது செய்திருக்கின்ற திருமணம் திருமறைக்கும் இறை சட்டத்திற்கும் எதிரானது. தைரியமாக பேசுகின்றார். இதைத்தான் இந்த ஹீரோ இங்கே ஹீரோ செய்கிறார் பாருங்கள். நீ செய்வது நியாயம் அல்ல. அதைத்தான் இன்றைக்கு வாசித்து கேட்டேன். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே பார்த்து தீர்க்கனாகிய ஆமோஸ் 7வது அதிகாரம் 7 முதல் 15 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம், ஏழை எளிய மக்களை ஒடுக்கினது நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம் ஆமோஸ் கடவுளுடைய செய்தியை இஸ்ரவேல் மக்களுக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் சொல்லுகிறார். எப்படி? ஈசாக்கின் மேடைகள் பாழாகும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் பாழாகும், யெரொபெயாம் வீட்டிற்கு, அதாவது வீட்டாருக்கு விரோதமாக ஆண்டவர் எழும்பி இருக்கிறார். ஒரு சாதாரண காட்டத்தி பழங்களை பொறுக்கி விற்ற ஒரு மனிதன் துணிந்து அச்சமின்றி இஸ்ரவேல் தேசத்துக்கும் இஸ்ரவேலின் மன்னனுக்கும் விரோதமாக துணிந்து உண்மையை உரைக்கின்றார், கடவுளுடைய செய்தியை உரைக்கின்றார். அப்பொழுதுதான் பிரதான ஆசாரியர் அமத்சியா சொல்லுகிறார், நீ ஓடிப்போ, நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே அல்ல, ஓடிப்போய் யூதாவுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, உன் தரிசனத்தை சொல்லு. அப்போது ஆமோஸ் சொல்றான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் சொல்லி இருக்கிறேன். உண்மையை உறக்க சொல். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான் இருக்கிறோம். இதை சொல்ல போனால் நமக்கு பிரச்சனை, நமக்கு ஏன் வம்பு? இதை சொல்ல போனா நம்ம பொழப்பு கெட்டு போய்விடும். ஆகையினால் வேற வழி இல்லை, கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் செய்து அப்படியே போய்விடுவோம் அப்படின்னு தான். ஆனால் இந்த யோவான் இந்த பகுதியிலே வருகின்ற கதாபாத்திரத்திலே வருகின்ற கதாநாயகன் உடைய உண்மையான இந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசித்துக் கொள்ள வேண்டும். உண்மையை உறக்க சொல், உண்மையை உறக்க சொல். அடுத்து பாருங்க, வில்லன் வருகிறார். 18வது வசனம். இந்த வில்லன் யாரு? ஏரோ. அவனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், உண்மையை புதைக்க முடியாது. உண்மையை புதைக்க முடியாது. உண்மையை புதைக்க முடியாது. வில்லன் என்ன செய்கிறான் பாருங்கள். நீ செய்வது நியாயம் அல்ல அப்படி என்று சொன்னவுடனே, நீ எனக்கு எதிராகவே நீ பேசுகிறாயா, எனக்கு எதிராகவே நீ செயல்படுகிறாயா பாரு அப்படி என்று சொல்லி அவனை எங்க போட்டான்? காவலில் போட்டான். சும்மா போடல, கட்டி காவலில் போட்டான். அவனை கட்டி காவலில் போட்டான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அவன் என்ன நினைக்கிறான்? இவனை கட்டி போட்டு ஜெயில போட்டோம் என்று சொன்னால் அப்படியே அந்த காரியம் அப்படியே அமுங்கி போய்விடும், அப்படியே மறைந்து போய்விடும் என்று நினைக்கிறான். இந்த காரியம், என்னுடைய திருமண காரியம் அப்படியே புதைந்து போய்விடும் என்று நினைக்கிறான். ஆனால் வில்லன் நினைத்தபடி அது ஒருபோதும் நிறைவேறாது. என்னவென்று சொன்னால், உண்மையை ஒருபோதும் புதைக்க முடியாது. ஏனென்று சொன்னால், யூதர்களுக்கு தன்னை ஒரு அரசனாகவும்
நான் தான் ஒரு மேசியாவாகவும் இஸ்ரவேல் அதாவது யூத மக்களுக்கு தன்னை காட்டிக் கொண்டிருந்த இந்த ஏரோது அந்திப்பாவுக்கு இது ஒரு சவால் நிறைந்த காரியமாக இருந்தது. ஆகையினால் இதை எப்படியாவது புதைத்து விட வேண்டும். இந்த யோவான் ஸ்நானகன் உண்மையை உரைத்து விட்டான், இவனை இனி விட்டு வைத்தான் நமக்கு சிக்கல், அப்படி என்ற முறையிலே அவனை கட்டி காவலிலே போட்டான். இனி பேசுவியா அப்படி என்று. ஆனால் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே, உண்மையை ஒருவேளை நாம் அமைதிப்படுத்தி விட முடியும், ஆனால் ஒருபோதுமே அதை புதைத்து விட முடியாது என்ற ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அப்படிதான் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சமூகத்திலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பணத்தை கொண்டு உண்மையை மறைக்க புதைக்க முற்படுகிறார்கள். அதிகாரத்தை கொண்டு உண்மையை மறைக்க புதைக்க முற்படுகிறார்கள். தந்திரங்களை பயன்படுத்தி உண்மையை புதைக்க முற்படுகிறார்கள். ஆனால் உண்மையை ஒருபோதும் புதைக்க முடியாது. அப்போ இந்த உண்மையை புதைக்க முடியாது. அப்ப ஏன் உண்மை நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதை அந்த வில்லன் புரிந்து கொண்டிருந்திருப்பான் என்று சொன்னால், உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் திருப்பு முனையும் பெற்றிருக்கும். ஆனால் தனக்கு தன்னுடைய தவறை அந்த யோவான் ஸ்நானகன் சுட்டி காண்பித்த போது தன்னுடைய தவறை அவன் உணர்ந்து கொள்ள தவறி கடவுளுக்கு நேராக மனம் திரும்புவதற்கு அவன் தவறிவிட்டான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் நினைக்கிறான், என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யோவான் ஸ்நானகனை கட்டி காவலிலே விடுவதன் மூலமாக உண்மையை மறைத்து விட முடியும் என்று எண்ணுகின்றான். அது ஒருபோதுமே நடைபெறாது. பாருங்க, தாவீது தவறு செய்தான், பத்சேபாளுடைய அவன் தவறு செய்தான், தவறு சுட்டி காட்டப்படுகிறது. நாத்தான் வந்து தாவீதை பார்த்து சொன்னான், ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்லுகிறான். அப்போ தாவீது சொல்லுகிறான், யார் அந்த மனிதன் கேட்கிறான் நாத்தானை பார்த்து, நீதான் அந்த தவறை செய்தவன் அப்படி என்று துணிந்து நாத்தான் சொன்ன உடனே தாவீது சொன்ன காரியம், நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது, உண்மையை ஒருபோதும் புதைக்க முடியாது. எப்போது உண்மை நம்மிடத்தை தேடி வருகிறதோ, உண்மை அதாவது உண்மை எப்போது நம்முடைய தவறு சுட்டிக்காட்டப்படுகிறதோ, அதை வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும். அப்போ ஆமோஸ் சொல்லுகிறான், இஸ்ரேல் தேசத்தை பார்த்தும் தேச மன்னனுக்கும் சொல்லுகிறான், எப்பா கடவுள் என்ன அழிக்க போற, ஈசாக்கின் மேடைகளை பாழாக்க போகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்களையும் பாழாக்க போகிறார், யெரொபெயாம் மன்னனிடத்திலேயும் வீட்டாருக்கு விரோதமாய் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அப்படி சொல்லுகின்ற போதே அந்த அமத்சியா பிரதான ஆசாரியன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆகா, இவன் சொல்வது உண்மை, நம்மிடத்திலே தவறு இருக்கிறது, நாம் தவறை திருத்திக் கொண்டு கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும் என்று ஆலோசனை வழங்க வேண்டிய பிரதான ஆசாரியன் உண்மையை மறைத்து என்ன சொல்லுகிறான்? நீ ஓடிப்போ, நீ ஓடிப்போய் தப்பிவிடு, நீ இஸ்ரேல் தேசத்தில் இருக்காதே, நீ யூதா தேசத்திற்கு ஓடிப்போ என்று மிரட்டுகிறார். உண்மையாகவே அந்த ஆமோசனுடைய எச்சரிப்பை கேட்டு அந்த இஸ்ரேல் தேசம் அன்றைக்கு திரும்பி இருக்கும் என்று சொன்னால், ஒரு பெரிய சிறையிருப்பில் இருந்து அந்த தேசம் அன்றைக்கு தப்பி இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கு மனமில்லாமல் இருந்தார்கள். ஆகையினால் அன்பானவர்களே, நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை நம்மை துரத்தி கொண்டே இருக்கும், அது நம்மை ஒருபோது விடாது. பாருங்கள், யோவான் ஸ்நானகனை கட்டி ஜெயிலிலே போட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பிரச்சனைக்கு எல்லாம் முடிந்துவிடும் அப்படி என்று நினைத்தான். ஆனால் அவனுக்கு முடிவு வரவில்லை. என்னவென்று சொன்னால்,
அவனுடைய முதல் மனைவி யார் என்று சொன்னால் அனிட்டாஸ் போர்த் என்ற மன்னனுடைய மகளைத்தான் இந்த அந்திப்பா ஏறுவது முதலாவது திருமணம் செய்திருந்தான். அவள் விவாகரத்து செய்தவுடனே அந்த மன்னனுக்கு தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய மகளை இவன் விவாகரத்து செய்து விட்டான் அப்படி என்ற வைராக்கியம் அந்த மன்னனுக்கு இருந்தது. ஆகையினால் அவன் என்ன செய்தான்? இவன் ஆண்ட எல்லை பகுதியில், இவன் ஆட்சி செய்த இந்த அந்திப்பா ஆட்சி செய்த எல்லை பகுதிகளுடைய எல்லை பகுதியில் பிரச்சனையாகி அங்கே அவன் படையெடுக்க துணிந்த போது ரோம பேரரசு விழித்துக் கொண்டது. அவனை அதிகாரத்திலிருந்து அகற்றி அவனையும் ஏரோதியாலையும் சிறைச்சாலைக்கு அனுப்பியது. ஆகையினால் உண்மைக்கான பலனை நாம் ஒருபோதும் புதைக்க முடியாது. அது ஒரு நாள் அதற்குரிய வேலையை செய்துதான் ஆகும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2024 ஆண்டு ஜூலை மாதத்தின் 2ஆம் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். உண்மையை புதைக்க முடியாது. நம்மிடத்திலே இருக்கிற தவறுகளை உணர்ந்து கடவுளுக்கு நேராக திரும்புவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். பணத்தை கொண்டோ, நம்முடைய அதிகாரத்தை கொண்டோ, நம்முடைய செல்வாக்கை கொண்டோ, அல்லது வேற தந்திர சூழ்ச்சிகளை கொண்டோ எந்த உண்மையை நாம் ஒருபோதும் புதைத்து விட முடியாது. அது ஏதாவது ஒரு வகையிலே உயிர்த்தெழுந்து கொண்டேதான் இருக்கும். அது ஏதாவது ஒரு வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றி கொண்டுதான் இருக்கும். ஆகையினாலே தான் கடவுள் ஓசையா தீர்க்கதரிசியை கொண்டு நமக்கு அழைக்கின்றார், திரும்பு. ஓசையா 14வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, திரும்பு திரும்பு என்று சொல்லுகிறது. அதே நேரத்திலே நான் அவர்கள் சீர்கேட்டை குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்ல, நான் அவர்கள் சீர்கேட்டை குணப்படுத்துவேன். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்வோம். தாவீது உண்மையை சுட்டிக்காட்ட பிற்பாடு நான் பாவம் செய்தேன் என்றார். அந்த ஒரு உணர்வை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். உண்மையாகவே நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைகளை, நம்முடைய தவறுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டோம் என்று சொன்னார், நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. 3வது பாருங்கள். அடுத்தது வில்லனுக்கு கதை முடிஞ்சிச்சு. அடுத்தது யாரு? வில்லி, ஏரோதியாள். ஏரோதியாள் சாதாரணமான ஆள் அல்ல. இந்த ஏரோதுக்கும் அந்திப்பா ஏரோதுக்கும் குடைச்சலை கொடுத்து கொண்டே இருந்தது இந்த ஏரோதியாள். அவரிடத்துல இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உண்மையினுடைய விலை தலை. உண்மைக்கு கிடைக்கின்ற பரிசு எதுவென்று சொன்னால் தலைதான். வேற எந்த தவறும் யோவான் ஸ்நானகன் செய்யவில்லை. பிறருடைய பொருளை அபகரிக்கவில்லை. வேற எந்த சமூகத்துக்கு எதிரான எந்த காரியத்தையும் யோவான் ஸ்நானகன் செய்யவில்லை. ஒன்றே ஒன்று சொன்னான். என்ன சொன்னான்? நீ செய்வது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ அதற்கு கிடைத்த பரிசு என்ன? வேற ஒன்றும் இல்லை, அவருடைய சரீரத்திலிருந்து தலை எடுக்கப்பட்டு விட்டான். அப்போ உண்மைக்கு கிடைக்கின்ற பரிசு தலை. இது ஆண்டவருடைய மக்களுக்கு பொருந்தும், ஆண்டவருடைய சீஷத்துவத்துக்கு பொருந்தும், சீடர்களுக்கு பொருந்தும். ஆண்டவர் எங்கேயுமே சீடர்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை ஆண்டவர் வாக்கு கொடுக்கவே இல்லை. என்ன சொன்னார்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு மாடி வீடு கட்டி கொடுக்கிற பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள். ஜெபித்து கார்களை வாங்கி கொடுக்கிற பிரசங்கிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால்
உண்மையை சொல்லுகின்ற பிரசங்கிமார்கள் வெறும் குறையும். உண்மையை சொன்னா என்ன கிடைக்காது? உண்மையை சொன்னா என்ன கிடைக்காது? காணிக்கை கிடைக்காது, வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். அதனால்தான் மார்க்க நற்செய்தியாளர் இந்த இடத்திலே அருமையாக பதிவு செய்கிறார். உண்மைக்கு கிடைக்கின்ற பரிசு தலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஏரோதியாளை பற்றி நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். இந்த ஏரோதியாளுடைய மகளை குறித்து சொல்லுகிறார் ஜோசப்பஸ் என்பவர் வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார். அவருடைய பேர் ஷலோமி, சலோமி அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ உண்மையாகவே இவன் அதிகாரத்திலே, இவன் ஒரு கவர்னர் தான், அதிகாரி தான், வேற எந்த பொறுப்பும் இடத்துக்கு கிடையாது. அவன் சொல்லுகிறான், தன்னுடைய பிறந்த நாளிலே ஏரோதியாளுடைய மகள் ஆடிய நடனத்தை பார்த்து சொல்கிறான், நீ கேளு, எது வேணாலும் கேளு, தேசத்துல பாதி வேணாலும் உனக்கு நான் தருகிறேன். அதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேசத்தில் ஒரு இன்ச்சு லேண்ட் கூட அவனால் விற்பதற்கு முடியாது, விற்கவோ கொடுக்கவோ முடியாது. ஏனென்று சொன்னால் இவர் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு கவர்னர் மாதிரி உள்ள அதிகாரத்திலே இருக்கிறவர் தான், இவர் மன்னர் கிடையாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் பாதியிலேயாவது நான் உனக்கு என்ன செய்கிறேன், தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நிச்சயமாகவே அவன் இப்படிதான் இருந்தான், போதையிலே தான் இருந்தான். போதைதான் இருப்பான், நிச்சயமாகவே அவன் போதையிலே தான் இருந்தான். அந்த போதையை சரியா பயன்படுத்துகிறார் ஏரோதியாள். பாருங்க, அவர் கேட்ட உடனே சொல்லுகிறார், நீ வேற ஒண்ணு கேட்காதம்மா, யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் அப்படி என்று சொல்லி அனுப்புகிறார். அதுவும் போதையில் இருந்த காரணம். ஏன்னா யோவான் ஸ்நானகனை குறித்துள்ள ஒரு பயம் இந்த அந்திப்ப ஏரோதுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவன் நீதி உள்ள மனுஷன், அவன் பரிசுத்தன் என்பதை இந்த அந்திப்ப ஏரோது நன்றாக தெரிந்திருந்தான். ஆனாலும் அவன் துணிந்து ஏரோதியாளுக்கு செவி கொடுக்கின்றார். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காரியம், உண்மைக்கு கிடைக்கின்ற பரிசு எப்போதுமே இழப்பும் மரணம் தான். உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டீட்ரிச் போன்ஹோஃபர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த லூதரன் பாஸ்டர், ஒரு சிறந்த இறையியல் வல்லுநர், சிறந்த இறையியல் வல்லுநர். ஹிட்லர் பதவிக்கு வந்த உடனே யூதர்களை எல்லாம் கொடூரமாக கொலை செய்தார். ஜெர்மனி ஒரு லூதரன் நேஷன், ஒரு லூதரன் திருச்சபை ஒரு மெயின் நாடு. அப்போ லட்சோப லட்ச யூதர்களை கொலை செய்து கொண்டே இருக்கிறார். லட்சோப லட்ச யூதர்களை கொலை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப யாருமே வாய் திறப்பதற்கு, உண்மையை உரைத்து சொல்லுவதற்கு, நீ செய்கிறது நியாயம் அல்ல, தவறென்று சொல்லுவதற்கு எந்த திருச்சபையும் முன்வரவில்லை. எந்த திருச்சபையும் முன்வரவில்லை. அதுதான் பரிதாபத்திற்குரிய காரணம். திருச்சபையின் தலைவர்கள் எல்லாம், பேராயர்களாயிருக்கட்டும் தலைவர்களாயிருக்கட்டும், அமைதியாகிவிட்டார்கள். நாம் வாய் திறந்தால் நமக்கு வம்பு அப்படி என்று சொல்லி அமைதியாகிவிட்டார்கள். அப்போது ஒரு இளம் போதகர் பார்க்கிறார், உத்தரம் சர்ச்சினுடைய பாஸ்டர், இது ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படி என்று சொல்லி கன்ஃபஷனல் சர்ச் என்ற சர்ச்சை பிரயாசப்பட்டு உருவாக்கி அவர் ஹிட்லருக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். ஒரு வாலிப வயது போதகர் தைரியமாக ஹிட்லருக்கு எதிராக குரல் கொடுத்தார். கடைசியாக அவர் கைது செய்யப்படுகிறார். ஹிட்லரை கொலை செய்ய முயற்சித்த அதுல அந்த சூழ்ச்சியில இவரும் பங்கு உண்டு என்று அவரை என்ன செய்தார்கள், பிடித்து ஜெயிலில் போட்ட 1.5 ஆண்டு காலம் ஜெயிலில் இருக்கிறார். 2வது உலக யுத்தமும் ஆரம்பமாயிற்று. இந்த ஜெர்மன், இந்த ஹிட்லர் எதிர்படையினிடத்திலே விழுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக, ஒரே ஒரு நாளைக்கு முன்பாகத்தான்
இந்த ஹிட்லர் இந்த போன்ஹோஃபரை என்ன செய்கிறார் என்று சொன்னால் தூக்கிலிட்டு கொலை செய்கிறார். தூக்கிலிட்டு கொலை செய்கிறார். அப்போ உண்மைக்கு கிடைக்கின்ற பரிசு வந்து மரணம். மரணம் இழப்பு தான். நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அது நமக்கு ஒரு பெரிய இதா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு போனோம்னா நாம் அது ஏமாறுகிறோம். நமக்கு உண்மையாகவே இறை நாம மகிமைக்கென்று நிற்கின்ற போது, உண்மைக்காக நாம் குரல் கொடுக்கின்ற போது, நியாயத்திற்காக நம்முடைய சத்தத்தை உயர்த்துகின்ற போது நமக்கு கிடைப்பது இழப்பும் மரணமும் மட்டுமே என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த பகுதி மூலம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஒரு சிறு மந்தையாக, ஒரு சிறு கூட்டமாகத்தான் இருக்கிறோம். நம்மை நாமே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எந்தெந்த இடத்துல நாம் குரலை எழுப்ப வேண்டும் என்று மனசு சொல்லுகிறது. உண்மையை சொல், உண்மையை சொல், உண்மையை சொல் என்று சொல்லுகிறது. ஆனா சொன்னால் ஏதாவது ஆகிவிடுமோ என்று எத்தனையோ இடத்துல நாம் அமைதியாக போயிருக்கிறோம். எத்தனையோ இடங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கூட, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட எத்தனையோ இடங்களிலே உண்மையை புதைக்க நாம் முற்பட்டிருக்கிறோம். நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இறை நாம மகிமைக்கென்று வாழ அழைக்கின்றார். இறை நாம் மகிமைக்கென்று வாழ அழைக்கின்றார். இன்றைக்கு எல்லாரும் பிரசங்கிக்கப்படுகிறது தான். ஆகினாலே தான் மக்கள் ஆங்காங்கே பைபிளை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே போகிறார்கள். நிச்சயமாக கோடைக்கானல் பகுதியில் அதிகமாக நான் பார்க்கிறேன். இங்கே அங்கே அவங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக? எதற்காக? வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை மட்டும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்படும். நான் நல்லா இருக்கணும், உயரணும். அதுதான், அது மற்றி வேற எந்த காரியமும் இல்லை. அதுக்கேற்றபடி இன்றைக்கு பிரசங்கிமார்கள் அதுக்கேற்றபடி தந்திரங்களை கையாளுகிறார்கள். ஆனால் உண்மைக்கான நிலை இழப்புதான், மரணம் தான். ஆகவே அன்பானவர்களே, நாம் யோசிப்போம். ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்து இந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஒரே நோக்கம், ஒரே காரணம், அவருக்காக நாம் வாழ வேண்டும், அவருக்காக நாம் உழைக்க வேண்டும், அவருக்காக நாம் செயலாற்ற வேண்டும். இந்த ஒரே நோக்கத்தோடு தான் அவர் விலையேறப்பெற்ற இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டு ரட்சித்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார். வாழ்க்கை பயணத்தை முடிக்கின்ற போது நித்திய வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நோக்கம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இரண்டாவது கட்டம் தான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் உண்மைதான், தேவைகளை சந்திக்கிறவர் உண்மைதான், அது இரண்டாம் கட்டம் தான். ஆனால் முதல் கட்டம், நோக்கம் இதுதான். நாம் அவருக்காக வைராக்கியம் உள்ள ஜனங்களாக நிற்க வேண்டும். ஆகவே உணர்வோம், சிந்திப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.